என்னை பற்றி ஏசிய ஜோசியங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்துட்டாரு. இந்த தேர்தல், இந்த கூட்டணி இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஏசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது உங்களை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காருன்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த மட்டிலும் அவருக்கு கைட் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு சரியான முறையில் கைட் பண்ணலை அப்படிங்கிறது. அவர் விசில ஊதி இதுதான் நம்ம சின்னம் அப்படின்னு சொல்லி அவர் வாயால் அறிவிச்சது பார்த்தீங்கன்னா நேற்று அஸ்வினி நட்சத்திரம். அதுவும் தனித்து நமக்கு ஒரு வேல்யூ இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெஜாரிட்டி காட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது நிச்சயமாக மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டா தனி மெஜாரிட்டி காமிச்சா ஆட்சிக்கு வரலாங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கு, ஜாதகப்படி இல்லை. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு விகிநாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். வணக்கம் மேடம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்க துல்லியமா முன்கூட்டியே கணிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்களே இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல என்னை பற்றி ஏசிய ஜோசியங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்துட்டாரு. சோ அது உங்களை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காருன்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நகர்வு என்ன கணிச்சிருக்கீங்க சார் விஜய் குறித்து? அதாவது இப்போ ஏசியம் ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் முழுக்க முழுக்க ஜோசியம் பார்த்து தான் ஒவ்வொரு நகர்வுகளையும் நகர்த்திட்டு போறாரு. என்னை பொறுத்த மட்டிலும் அவருக்கு கைட் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு சரியான முறையில் கைட் பண்ணலை அப்படிங்கிறது அவர்களுடைய நகர்வுகளே தெரியுது நமக்கு. இப்போ அவருக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ விசில் சின்னம் கொடுத்த நாள் என்னது? 22/1/2026 சாயங்காலம் 6:52 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது அந்த டைம்ல. அந்த அறிவிக்கிற டைம் தானே கணக்கு. வெளியில நம்ம எப்போ பிரசவிக்கிறோமோ ஒன்னொன்னு பிரசவம் மாதிரி தான். அந்த கட்சி பெயரு, அவங்க சின்னம் இதெல்லாம் பிரசவம் மாதிரி தான். 6:52 அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு அவருக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய டைம்ல அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அவருக்கு ஆப்போசிட் தான். அதே மாதிரி விஜய் வாயால அவர் விசில ஊதி இதுதான் நம்ம சின்னம் அப்படின்னு சொல்லி அவர் வாயால அறிவிச்சது பாத்தீங்கன்னா நேற்று அஸ்வினி நட்சத்திரம். அதுவும் அவருக்கு ஆப்போசிட் நட்சத்திரம் தான். அது மட்டும் இல்லாம ஞாயிறுங்கிறது அவருக்கு ராசி இல்லாத கிழமை. ஏன்னா அவருக்கு சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது திருவாதிரை நட்சத்திரம். அந்த சூரியனே முடக்கு. அப்ப அந்த சூரியன் முடக்கான நட்சத்திரத்துல நாள்ல போய் அவர் அறிவிச்சிருக்காரு. அப்ப இப்படி ஒன்னொன்னையும் பாயிண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் நல்ல சிந்தனையோடு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு அவர் நகர்ந்தாலும் அந்த செய்யக்கூடிய நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அவருக்கு பிரச்சனையை கொடுக்குது. நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம்? ஜனநாயகம் படம் இந்த தேதியில அவர் ரிலீஸ் பண்ணாருன்னா பண்ண முடியாது. நீங்க சொன்னது போலவே அந்த படம் வெளியாகிறதுல நிறைய சிக்கல் இப்ப வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலையா? அப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் என்ன? எதை வச்சு நான் அதை சொன்னேன்? அவருடைய பூச நட்சத்திரத்துக்கு அன்றைக்கு உள்ள நட்சத்திரம் செட் ஆகாது. அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாருங்கிற மாதிரி தான் எனக்கு காமிச்சிச்சு. அதனாலதான் அடிச்சு சொன்னேன் படம் வராதுன்னு. வராம போயிடுச்சா? இதுதான் அவருடைய நிலை. இப்படி அவருடைய அரசியல் நகர்வுகள்லாம் சொதப்புறதுக்கு இந்த 4 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாமே நிர்ணயம் பண்ணி வச்சதெல்லாம் சரிதான். இப்ப மற்ற கட்சிகளை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல அதை வளர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இப்போ உள்ளவங்க அதுல பயணிக்கிறாங்க. அவங்களும் 4 நட்சத்திரம் பார்த்தா செய்வாங்க. ஆனா விஜய் அவர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாறுறாரு. ஆனா நேற்று பேச்சுல ஒரு முதிர்ச்சி, மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி, எல்லாமே நல்லா உணர்வுபூர்வமா பேசினாரு. ரொம்ப அதிகாரமா பேசினாரு. நம்ம ஏசியம் ஜோசியம்னு சொல்லி நம்மளையும் கொஞ்சம் டச் பண்ணாரு. நான் மட்டும் ஜோசியம் சொல்லல விஜய் இந்த யூடியூப்பை திறந்தா விஜய் பத்தி ஜோதிடம் சொல்லாதவர்களே கிடையாது.
அது அந்த லிஸ்ட்ல 100ல நம்மளும் 101 மாதிரி தான். இல்ல எது பலிக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அது நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொன்னோம். சொல்றாங்க, நம்ம சொல்றது கொஞ்சம் பலிக்குது. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காவே சொன்னோம். அது இன்னைக்கே நம்ம அதுல தெளிவா இருக்கோம். இப்படிதான் அவருடைய நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்குது. இனிமே வந்து உள்ள சூழ்நிலைகள் இனி அவருடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ திடீர்னு வராரு, திடீர்னு பேசுறாரு, திடீர்னு ஒரு பிரளயம் கிளப்பி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ இனி ஒரு டிபேட் போயிட்டே இருக்கும், விஜய் பத்தி டிபேட் போயிட்டே இருக்கும். அவர் வாய் திறக்க மாட்டாருன்னு சொன்னாங்களா, திறந்துட்டாரா இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இனி உள்ள சூழ்நிலைகளை நம்ம கூர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ திமுகவை விஜய் அதிகமா தாக்கி பேசுறாரு. அப்ப அதிமுகவோட கூட்டணி போவாரு அப்படின்னு பார்த்த நிலையில நேத்து அதிமுகவையும் தாக்கி பேசியிருக்காரு. அப்ப அந்த கூட்டணியும் இல்லைன்னு முடிவாயிருச்சு. அப்ப அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? அதாவது அரசியலை பொறுத்த மட்டும் பேசுறதான் செய்யணும்னு கணக்கு கிடையாது. அரசியலுங்கிறதே வந்து ஒரு வேஷம்தான். எப்போ வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் சூழ்நிலைகள் மாறும். ஆனா திமுகவை எதிர்க்கணுங்கிற தீர்க்கம் வந்து விஜய்கிட்ட ரொம்ப ஆழமா இருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில சினிமா துறையில எதிர்ப்பு சம்பாதிச்ச விஷயங்கள் அவருடைய மனசுல ஆழமா பாதிச்சிருக்குங்கிறது அவருடைய பேச்சுல தெரியுது. அதனாலதான் திமுகவை தீய சக்தின்னு நேத்தும் தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதிமுகவை வந்து அப்படியே லைட்டா ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போயிட்டாரு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவருடைய நிலைப்பாடு தீர்க்கமா அவருடைய ஜாதகப்படி சூழ்நிலைகள் படி என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருவாரு. எந்தெந்த உதிரி கட்சிகள் யார் யார் அவரை சார்ந்து போறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இணைச்சுப்பாரு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு தனித்து நமக்கு ஒரு வேல்யூ இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெஜாரிட்டி காட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது நிச்சயமாக அதிமுக என்டிஏ கூட்டணியை தான் அவர் ஆதரிப்பார். இது நடக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படியாவது விஜய் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு விமர்சிக்காமலே இருந்தாரு. ஆனா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா விஜய் பேசின பேச்சை வச்சு இந்த 40 கொலைகளுக்கு விஜயம் தானே காரணம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அவரும் கையில எடுத்துட்டாரு. விஜய தாக்கி பனையூர் பண்ணையாருன்னு தாக்கி பேசவும் ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ விஜய் வேண்டாம் கூட்டணிக்குன்ற நிலைப்பாடுல எடப்பாடி இருக்காரா? அதாவது இப்போ அரசியல் கூட்டமைப்பு படி பிஜேபி ஏடிஎம்கே மக்கள் மத்தியில இணைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்துக்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டான சிந்தனையில கிடையாது. ஏன்னா இந்துக்கள் எல்லாருமே பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலை கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தீர்க்கமா இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நிலையில அவங்க வந்து மத இதுல அதிகமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல விஜய் அந்த கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையார் இவர்களுடைய ஓட்டு முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் ஈர்க்கணும்னா அதிமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கக்கூடிய மனநிலையை 2 பேருமே கொண்டு வரணும் மக்கள் மத்தியில. அப்படி கொண்டு வரக்கூடிய பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, அப்ப விஜய் வந்து தனித்து நிற்கிறாரு, விஜய் மெஜாரிட்டி காட்டட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிம்பத்தை வளர்க்க நினைக்கிறாரு. ஒருவேளை அந்த பிம்பம் வளர்ந்தால் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டா தனி மெஜாரிட்டி காமிச்சா ஆட்சிக்கு வரலாங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கு. ஜாதகப்படி இல்ல, விஜய்க்கு இருக்கு. ஒருவேளை இதுவே ஒரு பலமாக இருந்தாலும் பின்னாடி ஒரு கூட்டணி அதிமுகவோடு கைகோர்ப்பதற்கு ஈஸியான ஒரு வாய்ப்புகள் அமையும். அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசை பகைச்சி நம்ம ஆட்சி பண்ண முடியாது, ஆகையினால நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு எல்லா திட்டங்களும் நிறைவேறணும், நமக்கு காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்ல, அதனால இப்ப பயணிப்போன்னு ஒரு பேட்டி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே நடக்கும் அரசியல்ல. இப்ப இது வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜோதிட வழிகாட்டல் தான் சரியா இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நேற்று நடந்த அந்த கூட்டத்துல நிறைய பேர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர்களே வந்து அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு என்னன்னே தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசுற பேச்செல்லாம் பார்க்கும்போது இவங்க விஜய் வந்து காலை வரக்கூடிய செயல்ல இவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறதா பார்க்கப்படுது. அப்ப ஜாதக வழிகாட்டலை தாண்டி கூட இருக்க நிர்வாகிகளோட பேச்சாலே விஜய் சூழ்ச்சியில சிக்குவாரா? இப்போ வந்து விஜயனுடைய கட்சியை பற்றியோ விஜய்க்கு கூட இருக்கக்கூடிய தொண்டர்களை பற்றியோ அவர் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் பற்றியோ நம்ம வந்து அவங்கள விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, அரசியலுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல வந்திருக்காங்க. அவங்க அரசியல்ல சரியான பயிற்சி கிடையாது. அப்போ இனிமேதான் அவங்கள வளர்த்தெடுக்கணும். இது மக்களுக்கும் தெரியும், விஜயே குழந்தைதான் அரசியலுக்கு. அப்ப இன்னுமே அவர் நிறைய கத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அப்ப அதுல வந்து அறியாம அவங்க தவறுதலா பேசுறதோ, ஒரு துறையை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறதோ, இப்ப விஜய் பத்தி கேட்டாச்சுன்னா ஒரு 1/2 hour உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவருக்கே நிறைய துறையை பற்றி தெரியாது, எத்தனை துறை இருக்குன்னு கூட தெரியாது. அதுக்காக அவரு முதலமைச்சருக்கு ஆக்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் சக்தி இருக்கு. அப்ப அந்த மக்கள் சக்தி ஒண்ணு போதும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் போதும். இதை வச்சுக்கிட்டு உள்ள வரும் பொழுது அந்த சக்தியோட இறங்கும் போது நல்லது செய்யக்கூடிய அமைப்புகள் தன்னால வருவார். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழகத்துல அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் செய்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் தெரிஞ்சவர்கள் அரசியல் செய்தால் என்ன நடக்கும்? அரசியல் தான் நடக்கும், மக்களுக்கு நல்லது நடக்காது. ஏன்னா எங்க எப்படி திருடலாம்,
எங்க மக்கள் சொத்தை எப்படி ஆட்டைய போடலாம், அதான் அரசியல் கத்துக்கிறது. இது எதுவுமே தெரியாது. ஊழல் செஞ்சா எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாது. ஊழல் செய்ய மாட்டான், கொடுக்குற காசை வச்சு நல்லது செஞ்சுட்டு போயிடுவோம். அப்ப மக்கள் தானே பலன் அளிக்க போறாங்க. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பது கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.